அண்மை செய்தி. தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக சந்திரபாபு நாயுடு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். இன்று விஜயவாடாவில் நடைபெற்ற என்டிஏ எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு சட்டமன்ற குழு தலைவராக, அதாவது முதலமைச்சராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலோடு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளோடு இணைந்து தெலுங்கு தேசம் கட்சி போட்டியிட்டது. இந்த தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து தெலுங்கு தேசம் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கிட்டத்தட்ட 135 இடங்களில் அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஆந்திராவில் வரும் 12ஆம் தேதி காலை 11 மணி அளவில் கிருஷ்ணா மாவட்டம் கன்னாவரத்தில் உள்ள ஐடி பார்க் அருகில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று விஜயவாடாவில் நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு ஒருமனதாக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஜனசேனா கட்சி தலைவர் தற்பொழுது வாழ்த்து சொன்ன காட்சிகளும் வெளியாகிருக்கிறது. அதே போல அந்த அரங்கத்தில் இருந்த எம்எல்ஏக்கள் சந்திரபாபு நாயுடுவை புகழ்ந்து கரகோஷம் எழுப்பிய காட்சிகளும் வெளியாகிருக்கிறது.